நம்ம சேவிங்ஸில் நிறைய டைப் ஆஃப் சேவிங்ஸ் பார்த்துருப்போம். அதில் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான ஸ்கீமை தவிர்த்துட்டு ட்ரெடிஷ்னலான சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூஸ்வலாக ஆர்டி போடுவோம், இல்லை எஃப்டி போடுவோம். இதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான சேவிங் ஸ்கீம்ஸாக இருந்துகிட்ருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டியாக இருந்தால் மந்த்லி கட்டுவோம், இல்லை ஆனுவலி நீங்கள் பே பண்ணுற மாதிரியான ஆர்டி ஸ்கீம்ஸும் பார்த்துருப்போம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட இயருக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு சேவிங் ஸ்கீமும் இருக்குது. இது என்ன அப்படின்னா, தினம் நீங்கள் கையில் இருக்கிற காசை சின்ன வயசுலலாம் ஊண்டியில் போட்டு சேர்த்து வைப்போம்ல, அந்த மாதிரி தினம் உங்கள் கையில் இருக்கிற காசை நீங்கள் பேங்க்கில் போட்டு சேமிக்கலாம். இந்த ஸ்கீமோட பேர் என்ன, எந்த பேங்க்கில் வந்து இந்த ஸ்கீமை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கனரா பேங்க்கில் இருக்கக்கூடிய நித்திய நிதி ஸ்கீம் அப்படிங்கிறது தான் இந்த டெய்லி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை டெய்லி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அது குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பல்காக உங்ககிட்ட கிடைக்கும். இதுக்கு அவங்க ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட அந்த டெய்லி சேவிங்ஸில் இருக்க ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாளுக்கு குறைஞ்சபட்சம் 50 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளுக்கு அதிகபட்சம் 1000 தான் அவங்க கணக்கு வச்சுருக்காங்க. மாதத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணும்போது 30,000க்கு கம்மியாக தான் வந்து இருக்கணும். அதை தாண்டி உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. வருஷம் எவ்வளோ டென்யூருக்கு நான் இதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 5 வருஷம் ப்ளஸ் ஒரு 3 மாதம் அப்படிங்கிற அந்த டைமை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கட்டாயமாக 5 வருஷத்துக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நீங்கள் 5 வருஷம் ப்ளஸ் ஒரு 3 மாதம் சேர்த்துருப்பீங்கல்ல, அந்த அமௌண்ட்டை மொத்தமாக கால்குலேட் பண்ணி அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு 2% வட்டி உங்களுக்கு மெச்சூர் ஆகிற பீரியடில் கொடுப்பாங்க. இது என்ன 2% தான் வட்டி? அப்போ இந்த ஸ்கீமில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமில் பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் இது யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி வந்து நிறைய செலவு பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் டெய்லி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து சேவிங் ஸ்கீமை வந்து இப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன், குழந்தைக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்து இந்த மாதிரி டெய்லி இன்வெஸ்ட் பண்ணுறோம், 50 ரூபா டெய்லி நம்ம போடுறோம் அப்படின்னு நீங்கள் காமிக்கிறதுக்கு நீங்கள் வேணால் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நிறைய செலவாகுது, எனக்கு தினமும் சின்ன அமௌண்ட்டாக சேவிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். ஸோ 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து டெய்லி ஒரு 50 ரூபா போடுறீங்க அப்படின்னா, அந்த டென்யூர் முடியும் போது 2% வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கையிலேருந்து என்னன்னே தெரியாமல் போகிற ஒரு 50 ரூபா ஒரு 5 வருஷம் கழித்து 1 லட்ச ரூபாவாக கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டு தான். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வந்து ஒரு டெய்லி இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்கீமை கன்சிடர் பண்ணலாம். இதில் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்கீமில் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் லோன் எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் லோன் எடுக்கிற டைமில் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கோ அதுலேருந்து 75% நீங்கள் கிளைம் பண்ணி லோனாக எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டணும்ல. ஸோ அந்த 2% அப்படிங்கிற அமௌண்ட்லேருந்து இன்னும் 2% அதிகமாக வச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் லோன் எடுக்கிற டைமில் அந்த பேங்க்கில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் போடுவாங்க. ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியுமா? நான் இது வந்து ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, நான் பாதிலே ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக ப்ரீ மெச்சூர் க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு பெனால்ட்டி பிடிப்பாங்க. நீங்கள் 12 மாதத்துக்குள்ளவே வந்து இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து 0.1% வந்து உங்களுக்கு பெனால்ட்டியாக பிடிச்சிப்பாங்க. இது 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25% பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கும் இந்த மாதிரி 0.25% இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் பெனால்ட்டி பிடிக்கிறாங்க. யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பார்க்கும்போது, இந்தியன்ஸாக இருக்கிற யார் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது உங்களோட டிபெண்டன்ஸை இதில் நாமினியாகவும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கனரா பேங்க்கில் போயிட்டு இந்த நித்திய நிதி ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க அதுக்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸை மட்டும் ஃபில் பண்ணி ஈஸியாக வந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். எப்படி நீங்கள் பே பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கனரா பேங்க்கோட ஏஜென்ட்டே வந்து தினமும் உங்ககிட்டேருந்து அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகும். இந்த ஸ்கீமில் பெரிய அளவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்காது. நம்ம சொன்ன மாதிரி 2% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு டெய்லி வேஜஸில் இருக்கிறவங்க வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்க்காக நான் தினமும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ, நீங்கள் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஷேர்ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் தான் நான் வந்து டெய்லி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.